ஃபர்ஸ்ட் டைமா ஒரு கதை வந்து டைரக்டர் சொல்லலை என்கிட்ட. ப்ரொடியூசர் கார்த்திகேயன், ஹீரோ வைகோ, அப்புறம் ஸ்டோன் பெல்ஸ்ல கல்யாண், பவன் எல்லாருமே இட்டாலியில மீட் பண்ணி நைட் 2 மணிக்கு சொன்னாங்க இந்த கதை. ஸோ இது ஒரு கம்ப்ளீட் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் படம். என்ன டைரக்டரும் ஃபாரினர், ஸ்ரீலங்காலேருந்து வந்து பண்ணியிருக்காரு. பியூட்டிஃபுல் ஃபில்ம். எனக்கு கதை கேட்ட உடனே இது எப்படி ஸ்கிரீன் பிளேயா கொண்டு வர போறாங்கிற ஒரு சர்ப்ரைஸ் இருந்தது. பட் படம் பார்த்தேன், அவ்வளவு பிரில்லியண்டா பண்ணிருக்காங்க. நான் ஒரு ஆடியன்ஸா சொல்றேன், படத்துல ஒர்க் பண்ணோம்னா இல்லாம ஒருத்தநாடுல அழகான ஒரு ஃபேமிலிக்குள்ள நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தான் படமே. அதை ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. அம்மா ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க. தனலட்சுமி அம்மா வந்து எக்ஸ்ட்ராடனரியா பண்ணிருக்காங்க. சுவாமிநாதன் சார் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சுனில் அண்ட் வைபவ் வந்து உண்மையிலே கேரக்டராக வாழ்ந்துருக்காங்க. உண்மையிலே வீட்டுல ஒரு பிரச்சனை இல்ல ஒரு பயங்கர ஏதோ ஹேபிட்ஸ் உள்ள அப்படின்னா என்ன நடக்கும், அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா இன்க்ளூட் ஆகிட்டே இருப்பாங்க. பாலசரவணன், முனிஷ்கான், எல்லா வீட்லயுமே ஒரு ரிலேட்டிவ் இருப்பாரு. ஐயோ இந்த ஸ்டெப் அவன்ட்டா முடிஞ்சுன்னு அந்த கேரக்டர் தான் முனிஷ்கான் சார். அகைன் சாந்தினி, நிஹாரிகா, பியூட்டிஃபுல் ரோல்ஸ். அண்ணன் அண்ணி, அண்ணி ரோல்ஸ் சார், சாரி வைபவ் ஒய்ஃப், அப்புறம் சுனில் அவங்களோட ஒய்ஃப் பண்ணிருக்காங்க. எல்லாருமே பிரில்லியண்டா பண்ணிருக்காங்க. நம்ம எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்றோம் கிரேசி மோகன் சார. பட் அந்த ஃபீல் இருந்துச்சு இந்த படத்துல. டெஃபினட்டா காமெடி வந்து கிரேசி மோகன் சாரோட ஒரு டச் இருக்கும்ல. It worked out very well. Ilamo sir, all credits to you and Balaji and entire team. Thank you so much. Karthik Subhas, thank you again. Stone Bridge Creationsல எனக்கு ஃபர்ஸ்ட் படம். அகைன் ஒரு ஜாலியான காமெடி படம் பண்ணது ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி. ரிவ்யூவர்ஸ் ப்ளீஸ், ஹம்பிள் ரெக்வெஸ்ட், நீங்க பிரில்லியண்டா எழுதுறது தான் ரொம்ப முக்கியம் அந்த படத்துக்கு. ஏன்னா லைனா கேட்டீங்கன்னா ஷாக் ஆயிடும். அந்த லைனை நீங்க எவ்வளவு அழகா உங்க வேர்ட்ஸ்ல போட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ அடுத்ததான் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில கேரக்டருக்கு வந்து அந்த ஸ்கிரீன் பிளே எழுதும் போதே fill in the blanks அப்படின்னு வச்சிருவாங்க. யோசிச்சு அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிப்பாங்க. ஆனா படத்துல வந்து சித்தப்பா மாமா அப்படின்ற ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணல, fill in the blanks இல்ல. ஏன்னா எனக்கு ஆப்ஷனே இல்லாம நம்மளோட மோனிஷ்காந்த் சார் தான் வந்து பயங்கரமா வந்து பட்டி தொட்டி எல்லாம் கலக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில சித்தப்பான்னு கூப்பிடுறதா மாமான்னு கூப்பிடுறதா? வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். முதல் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு பெரிய நன்றி, அப்புறம் கார்த்திக் சார் பெரிய நன்றி, அப்புறம் பாலசுப்ரமணியம் சாரு, அப்புறம் வைபவ் சாரு, அப்புறம் அவங்க ஹீரோயின் டைரக்டர் சாருக்கு பெரிய நன்றி, கிங்ஸ்லி சாரு, ஒரு கருணாஸ் சாரு, கதனவா சாரு, சுவாமிநாதன் சார், தங்கச்சிமா, அப்புறம் தீபாக்காக நடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு பெரிய நன்றி. இந்த படம் எனக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா, கார்த்திக் சுப்ராஜ் சார் தான் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். சூர்யா சார் வச்சு பண்ணியிருந்தாரு. ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணோன்னு அவர் என்ன சொன்னாங்கன்னா, அவரெல்லாம் தெரியும், அவரே வந்து பாவம் வராது, ஸ்டோர் மந்தில ஒரு படம் இருக்கு, ஒரு கேரக்டர் இருக்கு, அது என்ன பண்ணட்டும் அப்படின்னாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வைபவ் சார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டு, வைபவ் சார் அவரோட நான் நடிச்சுருக்கேன். அப்ப இது மாதிரி சார் ஸ்டோர் மந்தில ஒரு படம் பத்தி அப்படின்னாரு. ஆமா ஆமா ஐயா அப்படின்ட்டு ஒரு லைனா சொன்னாரு. லைனா சொல்லும் போது எனக்கு ஒரு சின்ன முருகன் இருந்தது. அப்புறம் டைரக்டர் சார் கூப்பிட்டு கதையை ஃபுல்லா சொன்னாரு. அப்படி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு அக்கல்ட்டு படம் வந்துச்சு. அந்த படம் பேர் சொல்லுவது கூட, ஆனா அவங்க சொல்லிதான் விட்டாங்க, அதாவது அக்கல்ட்டு படம் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படிதான் இருக்கும் அப்படின்னா, இல்ல சார் நான் வரல அப்படின்ட்டேன். ஆனா இந்த கதையை பொறுத்தளவு சொல்லும் போது அதுல அந்த பெரிய விசாரமே இல்லை. ரொம்ப கேட்கும்போது அவ்வளவு பெருசா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்ட்டு அது அப்படிதான் நான் உள்ள வந்தேன். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இருக்கிற பெரிய பெரிய ஆர்டிஸ்டும் உள்ளாங்க. அப்போ வந்து கண்டிப்பா இது ஒரு நல்ல படம், அது ஒரு அக்கௌண்ட் படமா இருக்காது அப்படின்ற இது வந்துச்சு. அதுபடி கண்டிப்பா வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. நன்றி. சார் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. பேடையில வந்து நீங்க இட்லியால வாங்கினீங்கல்ல, சோ இட்லியில ஆமா. சோ இந்த படத்துல அந்த மாதிரி கதையை சொல்லக்கூடாது, அந்த மாதிரி இல்ல. ஓகே சார், ரொம்ப சார் உஷாரா இருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். இதை வந்து இயக்குனருக்கும் பெரிய நன்றி சொன்னேன். ஏன்னா ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு எனக்கு.